ஆரம்பிக்கலாங்களா? இந்த வீடியோ இன்ஸ்டாகிராமில் ரொம்பவே வைரலாக போயிட்டுருக்கு. இதை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக இதை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் ஒரு முக்கியமான 4 ஸ்டெப் இருக்குது. அதை நீங்கள் ப்ராப்பராக பண்ணிங்க அப்படின்னாலே உங்களாலேயும் இந்த மாதிரி வீடியோ வந்து கிரியேட் பண்ண முடியும். அதுக்கு என்ன பண்ணணும்? வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக இதை எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி புரிஞ்சிடும். நம்மளோட சேனலில் இந்த மாதிரி ட்ரெண்டிங்கான வீடியோஸ் நிறையவே போட போகிறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனிமேல் டெய்லி கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ வந்து வரும். இது எல்லாத்துக்குமே நீங்கள் பண்ண வேண்டியது ஒரு சப்ஸ்கிரைப், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக். VPN ஆன் பண்ணிவிட்டு CapCut அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட் பண்ண போகிற அந்த வீடியோ கிளிப்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் தான் இந்த வீடியோஸ் எல்லாமே வந்து கலெக்ட் பண்ணி இங்கே வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்ககிட்ட இருக்க வீடியோ கிளிப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எங்கேயாவது ட்ரிப் போயிருக்கீங்க, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது போயிருக்காங்க, அவங்களுக்கு எடிட் பண்ணி கொடுக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கலெக்ட் பண்ண அந்த வீடியோ கிளிப்ஸ் இருக்கு இல்லையா, அதை டைம் லைனில் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை நான் ரொம்ப சிம்பிளாக எப்படி பண்ணுறது அப்படின்றதான் சொல்ல போகிறேன். அதே மாதிரி இதில் ரொம்ப முக்கியமான ஒரு 4 விஷயம் இருக்குது. அது எல்லாத்தையும் நான் வீடியோக்குள்ள சொல்றேன். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ இந்த வீடியோவில் எங்கெல்லாம் கிளிப் வந்து சேஞ்ச் ஆகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த இடத்த எல்லாத்தையுமே இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல இருந்து இவர் இந்த ஒரு பொசிஷனுக்கு சேஞ்ச் ஆகும்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த பிளேஸில் வச்சு நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த டிரான்சிஷன் வந்த அப்புறமா இந்த இடம் இருக்கு இல்லையா, இதை நான் அந்த கிளிப்பை சூஸ் பண்ணிவிட்டு 2ஆக வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிளிப்பில் ஒரு சின்ன அனிமேஷன் இருக்குது, அதை வந்து நான் ஹைட் பண்ணிவிட்டு இப்போது இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிறது மாதிரி இருக்கு இல்லையா, இந்த மாதிரி நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு வேணுன்றதை இந்த மாதிரி தான் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இது. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம இதை என்ன பண்ணணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணணும். என்னப்பா சொல்கிற, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் ஒரு மெத்தட். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃப்ரேம் இருக்கு இல்லையா, இது நீங்கள் நல்லா ஜூம் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் ஆகிற ஃப்ரேமில் நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி ஆட் பண்ணுறதாலும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கீழே நீங்கள் ஸ்க்ரால் பண்ணீங்க, அந்த கிளிப்பை சூஸ் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே ஃப்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி ஃப்ரீஸ் பண்ணி ஒரு ஃப்ரேம் வந்து கொடுக்கும். அந்த ஃப்ரேமை நீங்கள் டச் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணி ஓவர்லே அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கிளிப் கீழே வந்துடும். அதை நீங்கள் டச் பண்ணி லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி ஏற்கனவே ஃப்ரண்ட்டில் இருக்க அந்த கிளிப்புக்கும் முன்னாடி வந்து மூவ் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிள். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ண அந்த கிளிப் இருக்கு இல்லையா, அதுலேருந்து கொஞ்சம் தூரம் மூவ் பண்ணிவிட்டு கீழே இருக்க அந்த கிளிப்பை சூஸ் பண்ணி 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு இந்த சைடு இருக்க இதை பார்த்தீங்க அப்படின்னா டிலீட் பண்ணி விட்டுருங்க. அது நமக்கு தேவையில்லை. ஜஸ்ட் இந்த ஒரு ஃப்ரேமை தான் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் லைட்டாக வந்து மூவ் பண்ணிக்கிறேன். என்னப்பா மேலே வீடியோ வர்டிகலாக இருக்குது, ஆனால் அது லேர்ன்ஸ்கேப்பில் இருக்குது, அதை நம்ம எப்படி எடிட் பண்ணுறதுன்னு கேட்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோவை லேர்ன்ஸ்கேப்பில் வச்சு எடிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூட ரொட்டேட் பண்ணிக்கலாம். பட் நான் இப்படியே வச்சு நான் உங்களுக்கு எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்றத சொல்ல போகிறேன். நீங்கள் இந்த வீடியோவை லேண்ட்ஸ்கேப்பில் ரொட்டேட் பண்ணி பார்த்தா கூட உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட் இங்கேருந்து வாட்ச் பண்ணுங்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இதை சூஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா, இப்போ இந்த ஃப்ரேமை சூஸ் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணேன் அப்படின்னா கட் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கு பேக்ரவுண்ட் ரிமூவ் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் இருந்தால் கூட அதை வந்து சூஸ் பண்ணுங்கள். அதை சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா ரிமூவ் பேக்ரவுண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுங்க. அதை கொடுத்தவொடனே பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் ஆகிடும். இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பராக வந்துட்டு கட் அவுட் ஆகிருக்காது. இது வந்து நிறைய ப்ராப்ளம் வந்து இந்த CapCutல இருக்குது. ஃபியூச்சரில் மேபி இது வந்து ப்ராப்பராக கட் அவுட் ஆகலாம். சில பேர் வந்து பெரிய ஃப்ரேம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. சில பேர் யூஸ் பண்ணுற கிளிப்பில் பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் வந்துட்டு பெருசாக இருக்கும், அந்த பர்சன் வந்து பெருசாக இருப்பாங்க. ஸோ அதை வந்து கட் பண்ணுறது இதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் சூஸ் பண்ணுற ஃப்ரேமில் இந்த மாதிரி குட்டியாக இருந்தால் கட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நான் ஃபர்ஸ்ட்டில் சொன்னது மாதிரி நீங்கள் அந்த பேக்ரவுண்ட் ரிமூவரில் போயிட்டு பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி இங்கே வந்து ஆட் பண்ணிங்கன்னா வேலை இன்னும் சிம்பிளாக முடிஞ்சிடும். இப்போ நான் இதை எப்படி ப்ராப்பராக அலைன் பண்ணுறது அப்படின்றது சொல்கிறேன். இங்கே ப்ரஷ் டூல் இருக்கு இல்லையா, இதை யூஸ் பண்ணி நீங்கள் ஏதாவது ஒரு பிளேஸ் வந்து மிஸ் ஆகிருக்கு அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் டச் பண்ணுறது மூலியமா அது வந்து ஆட் ஆகும். இப்போ நம்ம எரேஸ் பண்ணுறதுக்கு வைப் அப்படின்ற அந்த ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதில் இந்த சைடில் இருக்க அந்த ஆப்ஷன் ப்ரஷோட சைஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து கம்மி பண்ணி நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு 3ல் வந்து செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிவிட்டு இந்த ஃப்ரேமை என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த அளவுக்கு வந்து ஜூம் பண்ணுறேன். எதுக்குப்பா இவ்வளோ ஜூம் பண்ணணும் அப்படின்னா அப்போ தான் நம்ம இதை ப்ராப்பராக கட் அவுட் வந்து பண்ண முடியும். ப்ராப்பராக கட் அவுட் பண்ணால் தான் நல்ல வீடியோ ரிசல்ட் வந்து கிடைக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இங்கேருந்து இப்படியே வந்து கட் பண்ணுறேன். ஓகேவா, நீங்கள் உங்களுக்கு அந்த சின்ன ஃப்ரேம் இருக்கு இல்லையா, அந்த ஃப்ரேமுக்குள்ளே இருக்கே நீங்கள் இதை எங்கே மூவ் பண்ணுறீங்க அப்படின்றது கொண்டு ப்ராப்பராக காட்டும். இந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ அந்த இடம் எரேஸ் ஆகிடுச்சு இல்லையா, அப்போ ஜூம் வந்து கம்மி பண்ணிவிட்டு இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ இதை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுறேன். அதாவது கரெக்டாக அந்த எட்ஜஸ்லேருந்து இதை மூவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்பராக கிடைக்கும்.
ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் அந்த பர்சனை ப்ராப்பராக வந்து கட் பண்ணிட்டேன். இதே மாதிரி பொறுமையாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் ப்ரெஸ்ஸோட சைஸை கம்மி பண்ணிவிட்டு நல்லா ஜூம் பண்ணி அந்தந்த பொசிஷனில் வச்சு கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு அதை நீங்கள் இந்த ஐகான் இருக்கு இல்லையா, இதை யூஸ் பண்ணி நீங்கள் வியூ பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் கீழே இருக்க டிக் மார்க் கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் இந்த மாதிரி மூவ் பண்ணி கொண்டு வரும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ப்ராப்பராக அந்த பொசிஷனில் வந்துட்டு அந்த வீடியோ வந்து ப்ளே ஆக ஆரம்பிக்கும். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெருசாக இந்த மாதிரி வந்து செட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 செகண்ட்க்கு இந்த இமேஜ் இருக்கிற மாதிரி செட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஓகே, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பராக நம்ம வந்து அலைன் பண்ணியாச்சு இல்லையா, இதோட ஸ்டார்டிங்கில் வச்சுக்கோங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா 3வது ஆப்ஷன், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆப்ஷன், அனிமேஷன். இந்த ஸ்டார்டிங்கில் அந்த டைமில் என்ன செட் பண்ணிவிட்டு மேலே இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணும்போது அனிமேஷன் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஆட் ஆகிடும். இதோட எண்ட்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த அனிமேஷன் கீயை போயிட்டு இந்த மாதிரி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா அந்த ஃபஸ்ட்டாக இருக்க அனிமேஷன் கீழே போய் செட் பண்ணதுக்கப்புறமா அந்த நம்ம கட் அவுட் பண்ண அந்த இமேஜை பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கீழே போயிட்டு ஹைட் பண்ணி வச்சுக்கோங்க. கீழே தான் போயிட்டு ஹைட் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நீங்கள் எங்கே வேணால் ஹைட் பண்ணலாம். இந்த சைடில் போயிட்டு ஹைட் பண்ணலாம், இந்த சைடில் போயிட்டு ஹைட் பண்ணலாம், எங்கே வேணால் வச்சுக்கலாம். நான் இப்போ இந்த சைடு கூட உங்களுக்கு ஹைட் பண்ணி காட்டுறேன். இந்த சைடு வந்து நான் ஹைட் பண்ணிட்டேன். ஹைட் பண்ணதுக்கப்புறமா இப்போ மூவ் பண்ணி காட்டுற பாருங்கள், இந்த மாதிரி அந்த பொசிஷனில் வந்து செட் ஆகும். நீங்கள் எங்கே வேணால் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு கீழே வந்து மூவ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எங்கே வேணுமோ நீங்கள் எங்கே வேணால் செட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே உங்களோட விருப்பம் தான். மேலே இருந்து கீழே வர மாதிரி செட் பண்ணிக்கலாம், கீழே இருந்து மேலே போகிற மாதிரி செட் பண்ணிக்கலாம். எல்லாமே உங்களோட விருப்பம் தான். ஓகே, இப்போ இதை நம்ம முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா சின்னதாக ஒரு கர்வ் வந்து ஆட் பண்ணணும். இது ரொம்ப ஸ்லோவாக அப்படியே நேராக வர மாதிரி இருக்குது. அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சின்னதாக ஒரு கர்வ் ஆட் பண்ண போகிறோம். அந்த கர்வ் ஆப்ஷன் எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த இடத்துல ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். அதில் ஈஸ் அவுட்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும். இல்லை ஈஸ் அவுட்டே நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் தாராளமாக சூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இங்கேருந்து பாருங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து செட் ஆகுது. இதை நீங்கள் எடிட் பண்ணிவிட்டு சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கூட தாராளமாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது எல்லாமே வேணாம் அப்படின்னா ஜஸ்ட் அதுவே உங்களுக்கு ஓகேவாக தான் இருக்கும். நான் அதே வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ மூவ் பண்ணி பாருங்கள், இங்கேருந்து கரெக்டாக வருது இல்லையா. இப்போது இதில் வேறு ஏதாவது எஃபெக்ட் நம்ம ஆட் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா அந்த இமேஜில் போயிட்டு இது செட் ஆகும்போது ஒரு சின்ன ஷேக் இருக்கிறது மாதிரி நம்ம வந்து பண்ணலாம். அது வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், வேணும்னா விட்டுறலாம். இப்போ இந்த இமேஜ் முடியுது இல்லையா, அதுக்கும் கொஞ்சம் முன்னாடி வச்சுட்டு அந்த பேக்ரவுண்டில் இருக்க அந்த வீடியோ இருக்குல்ல, அதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்க அப்படின்னா அனிமேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி இன் அனிமேஷனில் ஃபஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதையே சூஸ் பண்ணி நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், டியூரேஷனை நல்லா கம்மி பண்ணி ஒரு 2 செகண்ட்ஸ் ஆர் 3 செகண்ட்ஸில் நீங்கள் வந்து செட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை எனக்கு இது வேணாம் அப்படின்னா வேறு ஆப்ஷன் கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 2 செகண்ட்ஸில் செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிவிட்டு இப்போ ப்ளே பண்ணுற பாருங்கள். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். கரெக்டாக கீழேருந்து இமேஜ் மேலே போய் செட் ஆகும்போது ஒரு சின்ன ஃப்ளாஷ் வந்து அது ஈக்குவலாக செட் ஆகிறது மாதிரி இருக்கும். இதில் நீங்கள் ஷேக் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ஃப்ளாஷ் வேணால் வேறு எஃபெக்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் தாராளமாக பண்ணிக்கலாம். இதே தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இங்கே இருக்க எல்லா கிளிப்ஸ்லையுமே பண்ண போகிறோம். உங்ககிட்ட எவ்வளோ கிளிப்ஸ் இருந்தாலும் அதை நீங்கள் தாராளமாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே ப்ரோ, நான் ஒரு இமேஜுக்கு பண்ணிட்டேன், இதே நான் எல்லா இமேஜுக்கும் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா ஆமாம், இதே ப்ராசஸ் தான். ஒரு டைம்லையும் போயிட்டு எந்த பொசிஷனில் சேஞ்ச் ஆகுதோ அந்த பொசிஷனில் வச்சு கட் பண்ணி அங்கேருந்து இதை நீங்கள் மூவ் பண்ணி கொண்டு வரணும். இப்போ நான் ஆல்ரெடி எடிட் பண்ண அந்த ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்போ நான் இங்கேருந்து மூவ் பண்ணிவிட்டு இந்த பொசிஷனில் வந்து செட் ஆகிறது மாதிரி நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதே மாதிரி வந்து கிரியேட் பண்ணிக்கலாம், ரொம்ப சிம்பிள். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த இமேஜ் கரெக்டாக வந்து செட் ஆகுது இல்லையா, இதே மாதிரி தான் நீங்கள் வந்து பண்ணணும். இது எல்லாமே ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம். ஜஸ்ட்டு அந்த பர்சன் இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு வேறு பொசிஷனில் சேஞ்ச் பண்ணியிருக்கும் போது அந்தந்த பொசிஷனில் வந்து செட் ஆகும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் தப்பாக பண்ணிட்டீங்கன்னு நினச்சாலுமே அதை வந்து நீங்கள் ஓவராலாக எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு பார்க்கும்போது ப்ராப்பராக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இது கட் அவுட் அனிமேஷன் அப்படின்றது நமக்கு பிடிச்சது மாதிரி பண்ணுறது தான். அதை இப்படி தான் பர்ஃபெக்டாக பண்ணணும், இப்படிலாம் பர்ஃபெக்டாக பண்ணக்கூடாது அப்படின்னு எதுவுமே கிடையாது. ஸோ உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அப்படி பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேறு என்ன வீடியோ வேணும் அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவில் ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.